கடிதத்தை வரைந்து நானே பொது வழியில் தருகிறேன். அதிலே உங்களுடைய வணக்க நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோ. நிச்சயமாக இவருடைய வீடியோ அநேகமான நாங்கள் பார்த்திருப்பீங்க. நான் முழு வீடியோ இதில் காட்ட முடியாது. ஸோ ஆனால் இவர் சொன்ன கருத்து ஒரு அருமையான கருத்து. அதாவது அர்ச்சுனா, ராமநாதன் அர்ச்சுனாவை இந்த பாராளுமன்றத்திலிருந்து நீக்குவதற்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த இலங்கை சட்டமும் தெரியாது. அதனால் இவர் சொல்லியிருக்கிறார் எப்படின்னா, தான் ஒரு கடிதத்தை வரைந்து தருகின்றேன். அந்த கடிதத்தில் நீங்கள் உங்களுக்கு விரும்பினா மட்டும், அதுவும் சொல்லியிருக்க, உங்களுக்கு விரும்பினா மட்டும் சைன் வச்சு தாங்கள், அதை நாங்கள் இலங்கை அரசுக்கு அனுப்பி பாராளுமன்றத்தில் இருந்து இவரை நாங்கள் தூக்குவோம். அதாவது நாங்கள் இவரை புலியானவரை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்றதை இவர் குறிப்பிட்டிருந்தார். இது எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்று எனக்கு தெரியாது. ஆரே ஒரு நாள் இதை பற்றியான பெரிய அளவில் ஒரு லோயரோ இல்லாட்டி படிச்சாக்களோ இதை பற்றியான கருத்துக்கள் தெரிஞ்சால் எழுதுங்கள். அப்படி உண்மையா இருக்கா, வாய்ப்பு இருக்கான்றதை எழுதுங்கள். ஸோ இவருடைய வீடியோ நான் என்ற வீடியோ கீழே லிங்க் விட்டுருக்கிறேன். அதுவும் மோனூலையோ இல்லாட்டி டிக்டாக்லையோ லிங்க் விட முடியாது. தனியாக யூடியூப் சேனலில் மட்டும்தான் லிங்க் விட்டுருக்கேன். தமிழ் ஐடியா யூடியூப் சேனலில் வந்து அந்த லிங்கை பார்த்து அவருடைய வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த ராமநாதன் அர்ச்சுனாண்டவர் வந்து தமிழ் இனத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தமிழ் இனத்தையும் தானும் மெண்டலாகி தமிழ் இனத்தையும் மெண்டலாக்குறதுல சிறப்பான வேலைப்பாடு செய்து கொண்டிருக்கிறான்றதுல உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக பயணித்தா மட்டும்தான் பல விடயங்களை சாதிக்கலாம். ஆனால் இவர் வந்து எல்லாரையும் கெடுக்கிறார் என்றதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது உண்மையை சொல்ல போனால் சீமான் என்றவர் வந்து ஏதோ ஒரு வகையில் முழு எங்கண்ட இனத்துக்காக கதைக்கக்கூடிய ஒரு மனிதன். அந்த முழு மனிதனுடைய இவரால் ஒற்றுமையாக இருக்கிறார். அதாவது ஏனென்றால் இவருக்கு புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட இருந்து பணம் அவருக்கு போகுது, அங்கே போகாமல் இங்கே கொண்டா பணத்தை என்ற ஒரு எண்ணம் இவருக்கு அதிகம் இருக்குது. அவர் எல்லா விஷயத்திலும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உடனே மூக்க நுழைச்சு கதைக்கக்கூடிய ஒரு மனிதன் இவர் தான். அதாவது இவர் எங்களுக்கு நல்லது செய்கிறான்னு நினச்சி உண்மையை சொல்ல போனால் பலர் சொல்கிறார்கள் இவர் அங்கே கதைக்கிறார் இங்கே கதைக்கிறார். ஆனால் கதைச்சி இப்போ என்னத்தை கண்டார், என்ன தீர்வு கண்டார்? ஒரு மருத்துவருக்கு இதுவரையும் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாரா? புணத்துக்கு 50,000 ரூபாய் வாங்கின ஆளுக்கு இப்போ ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்தாரா? இல்லை. அப்போ ஒன்றுமே செய்யலைத்தானே. அதுதான் என்னுடைய கேள்வி. ஸோ அப்படி கொத்தவர். ஸோ இன்றைக்கு இவர் தமிழினத்துக்கு இவர் கெட்ட வார்த்தைகளால் பேசுவார், உனக்கு சுடுவேன் நாயன்னு சொல்வார், அப்படி பல விடயங்களை சொல்வார். ஸோ அவருக்கு இப்போ கையெழுத்து வேட்டை நடந்து கொண்டு இருக்குது. முடிஞ்சவரை அந்த வீடியோ முழுசாக பார்த்து அவரோட தொடர்பு கொண்டு அந்த கையெழுத்து வேட்டைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்றக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். ஸோ முடிஞ்சவரை இதை ஷேர் பண்ணுங்கள். கையெழுத்து வேட்டைக்கு யூடியூப்பில் போய் பாருங்கள், அந்த லிங்க் விட்டுருக்கேன். அவரோட கதைங்க, அவரோட தொடர்பு கொண்டு அந்த கையெழுத்து வேட்டையை நீங்களும் பங்கு பெற்றுங்கள் யாழ்ப்பாணத்து மக்களே. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியை நீங்கள் திருப்பியும் கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.